ஹாய்டா மேல் லிட்டில் ஹார்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஓகேடா, நீங்கள் வந்துட்டு டே கொக்கோ பேயாலுக்கு ஒரு ஒன் ஷாட் பார்த்துடலாம். டைட்டில் நேம் வந்துட்டு வரும், ஆனால் வராது. ஸோ பீரியட் கிராம்ஸுக்கு ஹெட்ஃபோன் வியர் பண்ணிக்கோங்க. ஹெட்ஃபோன் மஸ்ட்டு. பிடிக்கலன்னா தயவுசெய்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் யாரையுமே ஃபோர்ஸ் பண்ணல. டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். டே கொக்கோட அன்கட்டு அண்ட் டே கொக்கோட நியூ அப்டேட்லாம் அதில் தான் வரும். ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். தாங் அண்ட் ஜங்குக்கு இவங்க ரெண்டு பேருமே பிக்கஸ்ட் ஃப்ரெண்டு தான். ஸோ ஜேகேக்கு ஒரு ஃப்ரெண்டு இருப்பான். அவன் வந்து தாங் மேலே லவ் ஃபாலில் இருப்பான். அதனால் வந்து தாங்கையும் ஜேகேயோட ஃப்ரெண்டையும் சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஜேகே இவங்க ரெண்டு பேத்துக்கும் டேட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பண்ணுவான். அதையும் தாண்டி தாங் அண்ட் ஜேகே ரெண்டு பேரும் ஸ்டே பண்ணிடுவாங்க. அன்எக்ஸ்பெக்டட் ப்ரெக்னன்சி அண்ட் வந்துட்டு பீரியட் கிராம்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த ஸ்டோரியை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். அதனால் ஹெட்ஃபோன் வியர் பண்ணிட்டு கேளுங்க. பிடிக்கலன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. கேட்டுட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க அப்படியே நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஜேகே, தயாங் அண்ட் தயாங்கோட ஃபியான்சி 3 பேரும் ஒரு காரில் தாண்டா இருக்காங்க. ஜேகே காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கான். தயாங் அண்ட் தயாங்கோட ஃபியான்சி 2 பேர் பேக் சைடில் இருக்காங்க. இப்போ தயாங்கோட ஃபியான்சிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அவன் அட்டன் பண்ணி பேசுகிறான். இப்போ ஜேகேவை ஓரமாக வண்டியை ட்ராப் பண்ண சொல்கிறான். ஜேகே, நீ என்ன பண்ணுற தெரியுமா? தயாங்கை கொண்டு போய் வீட்டில் விட்டுரு. எங்கள் 2 பேர்த்தோட டேட்டிங்கை இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது. ஏய், நான் விளாட்றியா? நீ தான் டேட்டிங் பண்ணோன்ட்ட அவன் கூட சரின்னு சொல்லிட்டு அவனை வெளில கூட்டிகிட்டு வந்தா என்ன அப்படி சொல்லிட்டுருக்க? டேய், அப்படி தான் நினச்சி நானும் வந்தேன். இப்போ ஆஃபீஸில் முக்கியமான மீட்டிங் இருக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்கோ என்னோடய சுச்சுவேஷனை. தயாங்க சேஃப்டியாக கொண்டு போய் வீட்டில் விட்டுரு. புரியுதா? நான் நெக்ஸ்ட்டு டேட் அண்ட் எப்போ டேட்டிங் பண்ணலான்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அப்போ நீ தயாங்க கூட்டிகிட்டு வந்துடு. ஏன்டா பாண்டு இப்படி பண்ணிட்டுருக்க? அவன் ஒழுங்காக வீட்டிலே இருந்திருப்பான்ல. கூட்டிகிட்டு வான்ற. கூட்டிகிட்டு வந்தால் எப்படி சொல்லிட்டு போகிற? டேய், கோச்சுக்காதடா மச்சான், எனக்கு முக்கியமான வேலை இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கோட ஃபியான்சி ஜேகேயோட ஃப்ரெண்டு இப்படி சொல்லிட்டு அவனும் கிளம்ப ஜேகேவும் அவன் தலையில் அடிச்சுட்டு வண்டியை அப்படியே திருப்பி ஸ்டார்ட் பண்ணுறான். இப்போ தயாங் தான் ஜேகே கிட்ட, ஜேகே, நான் தயாங், வண்டியை கொஞ்சம் ஓரமாக ட்ராப் பண்ணுறியா? ஏன், நீ இறங்கி எங்கேயாவது போக போறியா? இல்லை ஜேகே, நான் உங்ககிட்ட கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பேசணும். என்ன பேசணும்? வண்டியை கொஞ்சம் ஓரமாக ட்ராப் பண்ணே அப்படின்னு சொல்ல இப்போ அப்படியே ஜேகே வண்டியை கொஞ்சம் ஓரமாக ட்ராப் பண்ணுறான். சொல்லு தயாங் அப்படின்னு சொல்லிட்டு டிரைவர் சீட்டில் இருந்த மாதிரியே தயாங்க பின்னாடி திரும்பி பார்க்க, ஜேகே, சொல்கிறா. ஐ எம் ப்ரெக்னென்ட். என்னது அப்படின்னு சொல்லிட்டு சாக்கா தயாங்க பார்த்து ஜேகே கேட்க, ஆமாம் ஜேகே, நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். எப்பட்றா? என்ன எப்படின்னு என்கிட்ட கேட்குற? நீ தான் ரீசன். நான் எப்பட்றா ரீசன் ஆவே? எனக்கு புரியலை. நீ தானே என் கூட ஸ்டே பண்ண. நான் எப்போ பண்ணேன்? அதான் அன்னைக்கு நம்ம 2 பேர்த்துக்கு கூடால நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? அதான் ஃபர்ஸ்ட் நைட். ஐயோ கடவுளே, தயாங்கா, கல்யாணம் முடிஞ்சு கப்பல்ஸ்குள்ளே நடக்கிறது பேர் தான் ஃபர்ஸ்ட் நைட்டு. புரியுதா? உனக்கும் எனக்கும் ஊடால நடந்ததுக்கு பேர் ஃபர்ஸ்ட் நைட் கிடையாது. அது 1 நைட் ஸ்டாண்டு. அதுவும் அன்றைக்கி நான் உன் கூட ஸ்டே பண்ணலடா. நீ வலிக்குதுன்னு கத்தவும் எடுத்துட்டேன், உள்ளே போகல. புரியுதா? அப்புறம் எப்படி நான் ப்ரெக்னென்ட் ஆவேன்? அதை தான் தயாங் நான் உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். எப்படி? நீ தான் ரீசன். ஏய், நான் இல்லைடா. அதான் சொல்கிறேன்ல, நான் உள்ளேயே விடலைன்னு. வெறுப்பேற்றிக்கிட்டு இருக்கியா? தயாங், பாண்டு கூட உனக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு. என்ன இப்படி சொல்லிட்டுருக்க? பாரு, நல்லா யோசிச்சு பாரு. யார் கூட ஸ்டே பண்ண? யார் கூடடா ஸ்டே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கத்திக்கிட்டு இருக்கான். தயாங்கோட ஐஸ்லேருந்து டியர்ஸ் தேங்கி விடியுது. ஜேகே, நீ தான் ரீசன். என்ன இப்போ நீ இல்லைன்னு சொல்லிட்டுருக்க? என்னைய அப்படிப்பட்ட ஆளு நீ நினச்சிட்டியா? எல்லாருக்கூடையும் பெட்டில் இருப்பேன்னு அப்படி நினச்சிட்டியா நீ என்னைய? தயாங் இப்படி கேட்டது ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அப்படியே அது ஜேகேவும் வந்துட்டு டிரைவர் சீட்லேருந்து இறங்கி பேக் சைடு வந்துட்டு தயாங் பக்கத்தில் உட்காந்துட்டு அவனோட டியர்ஸை தொடச்சி விட்டுட்டு, தயாங், நான் அப்படி சொல்லலை தயாங். எப்பாடா கூட நான் ஸ்டே பண்ணவே இல்லைடா. பாரு, உண்மையான அப்பா யாருன்னு தெரியாமல் போயிரும் தயாங். அதுக்காண்டி தான் சொல்கிறேன். சத்தியமாக நீங்கள் நான் உள்ளே விடவே இல்லைடா. வலிக்குதுன்னு கத்துனேன். நானும் எடுத்துட்டேன். கொஞ்சம் என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ. இங்கே பாரு தயாங், நல்லா யோசிச்சு பாரு. யார் கூட ஸ்டே பண்ணுன்னு யோசிச்சு பாருடா கொஞ்சம்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகேவும் தயங்கோட ஃபேஸை கட் பண்ணிவிட்டு இப்படி பேசிக்கிட்டு இருக்கான். இல்லை, நான் வேறு யாரு கூடயும் ஸ்டே பண்ணல, உன் கூட மட்டும்தான். என்னை புரிஞ்சுக்கோ ஜேகே, நீ தான் அதுக்கு ரீசன். ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தானே எடுத்துக்கணும். ஓ கடவுளே, எப்படி தெரியும் நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு? எப்படா தெரியும்? செக் பண்ணியா? என்ன செக் பண்ணணும்? ஐயோ, இவ்வளோ குழந்தையா இருக்கியாடா, ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு செக் பண்ணியா? அந்த ரிப்போர்ட் எதுவும் வச்சிருக்கியா? இல்லை கிட்ட எதுவும் வாங்கி செக் பண்ணியா? அது இருக்கா அவங்ககிட்ட? இல்லை ஜேகே, நான் அதெல்லாம் வாங்கி செக் பண்ணல, ஹாஸ்பிட்டலுக்கு போகல. அப்புறம் எப்பட்றா சொல்கிற? ஏன்னா எனக்கு பீரியட் வரலையே, அதனால தான் சொல்கிறேன். என்னது? ஆமாம், இன்னையோட 36 days ஆகுது, இன்னும் பீரியட் வரல. அப்போ அதுக்கு ரீசன் அதானே? ஓடே, உனக்கு எப்பயும் வழக்கம் போல் நார்மலாக ஒரே டேட்டுக்கு வருமா? ஆமாம் ஜேகே, ஒரே டேட்டுக்கு தான் வரும், ஆனால் இந்த மாதம் வரலையே. குழந்த இங்கே பாரு, அது வரலைன்னா அதுக்கு வேறு ஏதாவது ரீசன் கூட இருக்கலாம். அதுக்கு போயிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குன்னு ஏன்டா நீ வேற என் உசுரை வாங்கிட்டு இருக்க? ஜேகே, எனக்கு பயமாக இருக்குது, நீ ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க மாட்டியா? நீ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் தானடா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க முடியும். நீ தான் இல்லையே. எப்படி சொல்கிற? அதை நான் உனக்கு இப்போயே நிரூபிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகேவும் அங்கேருந்து இறங்கி டிரைவர் சீட்டுக்கு போயிட்டு இப்போ வண்டியை நேராக கொண்டு போயிட்டு ஒரு மெடிக்கல் ஷாப்பில் தான் நிப்பாட்டுறான். தயாங் இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கையும் கூட்டிகிட்டு இப்போ அந்த மெடிக்கல் ஷாப்புக்குள்ளே போகிறான். சார், ஒரு கிட் எடுங்க அப்படின்றான். அவங்களும் எடுத்து கொடுக்குறாங்க. பக்கத்தில் ஒரு பப்ளிக் டாய்லெட் இருக்குது, அங்கே போய் தான் தயாங்க செக் பண்ண சொல்கிறான். இங்கே பாரு, உனக்கு தெரியும்ல எப்படி செக் பண்ணணுன்னு? தெரியும். அப்போ போய் செக் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு தயங்க டாய்லெட்டுக்குள்ளே அனுப்ப அவனும் போயிட்டு செக் பண்ணிட்டு வரான். இப்போ அதை வந்துட்டு ஜேகே கிட்ட காமிக்கிறான். ஜேகே பார்க்குறான், நார்மலாக தான் இருக்குது. பாத்தியா தயாங், நார்மலாக தான் இருக்குது, நீ ப்ரெக்னென்ட்லாம் கிடையாது. கிறுக்குமா ஏதாவது யோசிச்சுட்ருக்காத. பாரு, அது இப்போ வரலன்னா லேட்டாக கூட வரலாம், அதுக்காண்டி என்னை போயிட்டு இப்படி சொல்லுவியா நீ அப்படின்ற மாதிரி கேட்க இப்போ தயாங்க அப்படியே ஜேகேவை பார்த்து, ஜேகே உனக்கு நல்லா தான் தெரியுமா, ஒரு வேளை இந்த கிட்டு வேலை செய்யலைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி ஜேகேவே குழப்பி விட்றியான். ஓடே தயாங்கா, என்னடா நீ பேசிக்கிட்டு இருக்க? ஐயோ, உனக்கு மட்டும் எப்படா இப்படிலாம் மைண்டு போகுது? இப்போ என்ன, இதை நீ நம்பலை அவ்வளோதானே? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் ஜேகே தயாங்க அந்த மெடிக்கல் ஷாப்பில் யார்கிட்ட எடுத்து கொடுத்தாங்களோ அவங்கக்கிட்டே கூட்டிகிட்டு போகிறான். சார், இந்த மாதிரி செக் பண்ணி பார்த்தோம், ஆனால் நார்மலாக தான் காமிக்குது, பீரியட் வரல, 36 days ஆகுது. இப்போது என்ன பண்ணலாம்? சார், இது எல்லாத்துக்கும் வர ஃபார்மல் தான் சார். கிட்டில் வந்து 36 daysலாம் காமிக்காது சார். குறைஞ்சது 45 days இல்லைனா 60, இந்த மாதிரி 60 நாள் 45 நாள் கழித்து தான் காமிக்கும். நீங்கள் இன்னும் ஒரு 10-15 நாள் கழித்து நீங்கள் வந்துட்டு செக் பண்ணி பாருங்கள். பொதுவாக வந்துட்டு ப்ரெக்னன்சியாக இருந்தால் ஒரு வித சிம்டம்ஸை வச்சு கண்டுபிடிக்க முடியும். வாமிட் வரும், தலைவலிக்கும், ஃபீவர் வரும், அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு இருக்காதயா அப்படின்ற மாதிரி தயாங்க பார்த்து அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர் கேட்க தயாங்க வேகமாக தலையாட்டுறான். ஆமாம் சார், எனக்கு ஒரு 3 days-ஆக தலை சுற்றுது, வாமிட் வருது, ஹெட்டெல்லாம் வலிக்குது, காய்ச்சல் வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக அடிக்கிக்கிட்டே போகிறான். இங்கிட்டு நம்ம ஜேகே தான் பாவம் ஒரு மாதிரி சாக்கா, அவனுக்கு நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில, அப்படியே ஓவராக ஸ்வெட் ஆகிட்டு நின்றுட்டுருக்கான். தயாங்கா, உண்மையிலே இதெல்லாம் பண்ணுதா இல்லை சும்மா சொல்கிறியாடா? ஜேகே, நான் சொல்கிறது ஏன் நம்ப மாட்டேற? உண்மையிலே இதெல்லாம் பண்ணுது ஜேகே எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு மாதிரி பேச அவ்வளோதான் ஜேகேக்கு கையும் ஓடல காலும் ஓடல, படபடன்னு வருது, வேர்த்து கொட்டுது. தாங் உதவானி அப்படின்னு சொல்லிட்டு நேராக காரில் கொண்டு போயிட்டு தான் உட்கார வைக்கிறான். இப்போ தாங்க்கு பக்கத்தில் ஜேகேவும் ஏறி உட்காந்துட்டு, ஐயோ இப்போ என்னடா பண்ணுறது? தாங் நல்லா யோசிச்சு பாரு தாங், இதுக்கு ரீசன் நான் கிடையாது, வேறு யார், நல்லா யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லிட்டு இவன் இப்படி சொல்ல சொல்ல தாங்க்கு அழுக தான் வருது. அவன் கண்ணிலேருந்து தாரையாக கண்ணீர் ஊற்றுது. சரி சரி, அழுது தொலையாத இரு, இதுக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் நல்லா யோசிக்கிறான். ஆனால் அவனுக்கு அந்த மாதிரி பண்ணதான் ஒரு திங்கிங்கே கிடையாது. அச்சோ,
இவன் வேற ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்றான். அதுக்கு ரீசன் நானும் சொல்லிட்டுருக்கான். ஆனால் அப்படியும் நான் பண்ணவே கிடையாதே. இப்போ நான் என்ன பண்ணுறது? யாருடான்னு திங்க் பண்ண சொன்னால் நீலி கண்ணீர் வடிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு அவனோட ஃபோன் எடுத்து அவனோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறான். ஹலோ டே மச்சான், எங்கடா இருக்க? ஏய், என்னோட வீட்டில் இருக்கேன்டா. ஏய், ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. உங்ககிட்ட ஒரு ஐடியா வேணும், சொல்கிறியா? ஆ, கேளு சொல்கிறேன். அது அது வந்து தயாங். ஏண்டா தயாங்க் என்னாச்சு? அது வந்து மச்சான், ஒரு நிமிஷம் லைனில் இருடா அப்படின்னு சொல்லிட்டு தயாங்கை பார்த்து ஜேகே ஃபோனை மியூட்டில் போட்டு, இங்கே பாரு தயாங், ஒரே ஒரு நிமிஷம் இரு, நான் என் ஃப்ரெண்டுகிட்ட மட்டும் பேசிட்டு வந்துடுறேன். ஜேகே, உன் ஃப்ரெண்டுகிட்ட என்ன கேட்க போகிற? இல்லைடா, சும்மா தான் பேச போகிறேன். நீ இங்கே இரு, நான் பேசிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் காரை விட்டு இறங்கி காரை விட்டு கொஞ்சம் தள்ளி போய் நின்று பேசிக்கிட்டு இருக்கான். மச்சான், தயாங்கு கன்சீவாக இருக்கான்டா. என்னடா சொல்கிற? அதுக்கு ரீசன் நானும் சொல்லிட்டு இருக்கான்டா. இப்போதான்டா மேட்ரே. பாரு மச்சான், தாங்க அப்படியே ஒரு பார்வையில் நான் பார்த்ததே கிடையாது. அவன்கிட்ட அப்படி நான் பண்ணதே கிடையாதுடா. ஆனால் அதுக்கு ரீசன் நான் தான்டா சொல்லிட்டுருக்கான். டேய், அவன் என்ன கிடுக்காடா? அதுக்கு ரீசன் நீன்னு சொல்கிறதுக்கு எதுவும் மேட்ரு நடக்காமலே அவன் சொல்லுவேன். ஏய், மேட்ரு நடக்க போச்சு, ஆனால் அது நடக்கலை. நான் வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். வலிக்குதுன்னு கத்துனான், அதனால் ஸ்கிப் பண்ணிட்டேன். அப்படி ஒன்று நடக்கவே இல்லை. ஆனால் இப்போ அவன் வந்து நான் கன்சீவாக இருக்கேன், அதுக்கு ரீசன் நீ தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோன்னு சொல்லிட்டுருக்கான். அப்போ எடுத்துக்கோ. எனக்கு அவன் கன்சீவாக இருக்கான்றதே ஒரு டவுட்டாக தான் இருக்குது. அதான்டா, கிட்டு வாங்கி செக் பண்ணி பாருடா. கிட்டு வாங்கி செக் பண்ணி பார்த்தாச்சுடா, அதில் நார்மலாக தான்டா வருது. நார்மல்னால் கன்சீவ் இல்லைடா மச்சான். அதான்டா, அது எனக்கும் தெரியும். அதை போய்ட்டு அந்த மெடிக்கல் ஷாப் ஓனர்கிட்ட கேட்டால் 36 டேஸ்லலாம் காமிக்காது, குறைஞ்சது 45 நாள் 60 நாள் கழித்து செக் பண்ணால் தான் காமிக்குன்றியான். ஆமாடா மச்சான், அதுவும் இருக்குது. இப்போ நான் அதை கேட்க உனக்கு ஃபோன் அடிக்கலை, பின்ன எதுக்குடா ஃபோன் அடித்த? எப்படிடா அதை கன்ஃபார்ம் பண்ணுறது? எதுக்கு தான் ஃபோன் அடிச்சியா? எப்படி கன்ஃபார்ம் பண்ணலாம்? ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக்கப் பண்ணி பாரு. பயமாக இருக்குடா ஹாஸ்பிட்டலுக்கு போய்ட்டு செக்கப் பண்ணி பார்க்க. வேறு ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுத்து தொலை. வேறு ஐடியாவா? சரி மச்சான், மேட்ரை கண்டுபிடிக்கணுன்னா மேட்ரு தான் மேட்ரே. என்னடா சொல்கிற? இல்லைடா மச்சான், இப்போ நீ வந்துட்டு தெரியாதனமாக போயிட்டு தான் கூட ஸ்டே பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டேன்னு சொல்கிற. இப்போ தெரிஞ்சே அவன் கூட ஸ்டே பண்ணு. ஃப்ரெண்டு மாதிரியாடா பேசுகிற நீ? ஃப்ரெண்டு மாதிரியாடா என்கிட்ட வந்து கேள்வி கேட்டுட்ருக்க? இதுக்கு நான் என்ன பண்ணட்டும்னு என்கிட்ட வந்து கேட்டால் நான் இப்படி தான் ஐடியா சொல்வேன். பாரு, இப்போதைக்கு இருக்கிற இந்த ப்ராப்ளத்துக்கு ஒரே சால்வ் மேட்ரு எது தெரியுமா? இது தான் மேட்ரு தான். பாரு, தெரிஞ்சே போய் அவங்க கூட ஸ்டே பண்ண, அதை ஸ்கிப் பண்ண. இப்போ தெரிஞ்சே போயிட்டு அவங்க கூட ஃபுல்லாக ஸ்டே பண்ணிடு. பண்ணால் தெரிஞ்சிடும். பாரு, நீ ஸ்டே பண்ணினா சூட்டுலேயே வந்துட்டு அவனுக்கு வந்துடும். ஒரு வேளை அப்படியும் வரலைன்னா கன்ஃபார்மாக அது அங்கே கன்சீவ் தான். அதுக்கப்புறம் போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா? நடக்கும்டா மச்சான், நீ போயிட்டு வேணா நான் சொன்னதை ட்ரை பண்ணிப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவோட ஃப்ரெண்டும் ஜேகேக்கு ஐடியா கொடுக்க, இப்படிப்பட்ட ஒரு ஃப்ரெண்டு ஜேகே கூட இருக்கிற வரைக்கும் ஜேகே திருந்த மாட்டான். அவனும் சரி ஓகே இதுதான் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிட்டு நேராக காருக்கு போகிறான். தயாங்க பார்க்குறான். தயாங்கா, சொல்லு ஜேகே, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறியா? எடுத்துக்கிறேன், ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். பண்ண போகிறேன் தெரியுமா? என்ன பண்ண போகிறேன்? உங்ககிட்ட என்னோட காதலில் விளையாட போகிறேன். என்னது? அதான்டா, அன்னைக்கு நடந்தது மாதிரி இன்னைக்கும் எனக்கும் உடால நடக்க போகுது. ஜேகே, கன்சீவாக இருக்கே, இப்போ வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்க? அடே, இப்போதான்டா நல்லா ஹைப் ஆகும். இங்கே பாரு, என்னோட குழந்த உன்னோட வயிற்றில் இருக்குது. ஓகே, இப்போ தான் பாண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும், புரிஞ்சுக்கோ. பாரு, ஃபாதர் அண்ட் பேபியோட பாண்டிங்கை புரிஞ்சுக்கோ. என்னோடய பேபியை நான் ஃபுல்லாக அவங்ககிட்ட ஃபீல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்னமோ காதல் மலையில் பேசுகிற மாதிரி
அப்படியே தாங்க ஓவராக ஆக்ட் பண்ணி ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். அதாவது இப்போதைக்கு ஜேகேக்கு திங்கிங் என்னன்னா, உண்மையாக வந்துட்டு தாங் கன்சீவாக இருக்கானா அப்படின்றத கண்டுபிடிக்கணும்னு தான். ஆனால் இப்படி பேச பேச தாங்க்கு இன்னும் ஜேகே மேலே ஃபால் ஆகுது. ஜேகே, என்ன நீ ஃபாதர் பேபி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க, எனக்கு ரொம்பவே வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சையாயிட்டு சிரிக்கிறான்டா நம்ம தயாங். ஜேகேவும் மனசுக்குள்ளே டே 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 நீ என்னடா இப்படி ஷை ஆகிட்டு இருக்க, அச்சோ என்னோட நண்பனுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னு தெரியலையே, அவன் வேற ஓ மேலே ஃபாலில் இருக்கான், நீ என்னன்னா என் மேலே ஃபாலோ ஆகிட்டு இருக்க, கடைசியில் இது எங்கே கொண்டு போய் முடிய போகுதுன்னே தெரில. ஜேகே டைம் வேஸ்ட் பண்ணாத, இப்பயே தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாயங்கோட லிப்பில் போயிட்டு கிஸ் பண்ணுறான். தாயங்கும் ரொம்ப மெல்ட்டிங்காக பேக் கிஸ்ஸு. ஸோ 2 பேரும் ரொம்ப மெல்ட்டிங்காக அந்த காரில் வச்சு ஸ்டே பண்ணுறாங்கடா. ஸோ அவனோட ஹார்ட்னஸ்லாம் தாயங்கிட்ட காமிச்சிட்ருக்கான். தென் எப்படியாவது வந்துட்டு தாயங்க்கு பீரியட் வர வச்சிடணும், அதுதான் ஜேகேவோட திங்கிங்கு. அதனால ரொம்பவே வந்துட்டு இந்த டைம் தாங் வலிக்குதுன்னு கற்றுனாலும் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிப் பண்ணிட்டான். இப்போ ஸ்கிப் பண்ணாமல் தாங் கூட ஸ்டே பண்ணிட்டுருக்கான். 2 பேத்துக்குமே ஓவராக ஸ்வெட் ஆகுது. ஸோ காரே ஒரு ஆட்டம் ஆடுது. இப்போ அப்படியே தாங் தான் ஜேகே கிட்ட, ஜேகே எனக்கு முடியலடா, ப்ரீத்லெஸ் ஆகுது, வீடு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டுருக்க. பட் இந்த டைம் ஜேகே விட மாட்டான். இல்லைடா, நீ கத்துனாலும் பரவாயில்ல, என்னை அடித்தாலும் பரவாயில்ல, இன்றைக்கி எனக்கு ஒரு முடிவு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கோட ஹேண்டை ஜேகேவோட ஹேண்டு கூட டைட்டாக ஹோல்ட் பண்ணிட்டு இன்னும் அவன் தாங் கூட ஸ்டே பண்ணிட்டே இருக்கான். இப்படியே இங்கே சீன்லாம் முடிய 2 பேரும் ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ ஜேகே அப்படியே தயங்க பார்த்து, தயங்கா இன்னும் 2 டேஸில் தெரிஞ்சிடும் எல்லாமே. என்ன தெரிஞ்சிடும்? என்னோட காதல் உனக்கு தெரிஞ்சிடும்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னமோ மழுப்புறான். எப்படியே டேஸ் ஸ்கிப் ஆகுது, 2 டேஸ் ஸ்கிப் ஆகுது. அதே மாதிரி ஜேகே வந்து தயங்க்கு கால் பண்ணுறான். தயங்கா என்ன பீரியடு வந்துருச்சா? ஜேகே நான் தான் கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டுருக்கேன், அப்புறம் பீரியட் வந்துருச்சான்னு கேட்குற, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா? இல்லை 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 தான், நான் சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டு இப்போ அவனோட ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுறான். டே கிறுக்கு பயலே, ஃப்ரைடே கொடுத்த பாரு மயிறு மாதிரி, அவனுக்கு இன்னும் வரலையாண்டா. வரலைன்னா அவன் கன்சீவ் மச்சான். ஐயோ இதை கேட்குறக்காண்டியாடா உங்ககிட்ட அந்த ஐடியா கேட்டேன். என்ன பண்ண? இப்போ அவனை நேராக ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துரு. ஏன்டா அப்படி சத்து எடுத்துக்கிட்டு இருக்கா? நான் எங்கடா எடுக்கிறேன், நீ தாண்டா என்னையே டென்ஷன் பண்ணிட்டுருக்க. டேய் எனக்கெல்லாம் ஒரு ஆள் கூட கிடைக்காம திண்டாடிக்கிட்டு இருக்கேன், ஆனால் நீ நல்லா தாண்டா தான் கூட பண்ணிக்கிட்டு இருக்க. வேணாண்டா மச்சான், நான் கட்டுப்பில் இருக்கேன். இப்போ வேற அவன் என் மேலே ஃபாலோ ஆகிட்டான்னு நினைக்கிறேன். அவன் ஒரு மாதிரி பேசுகிறான்டா மச்சான். அவனுக்கும் பாண்டுக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கலாம் நான் திங்க் பண்ணிகிட்டு இருந்தா, அவன் என் மேலே ஃபாலில் இருக்கான்னு நினைக்கிறேன். அப்போ ஜேகே நீயே போயிட்டு தயங்க மேரேஜ் பண்ணிக்கோ. என்னோட பேசிக்கிட்டு இருக்கா? ஐயோ கடவுளே, பாண்ட் அவன் மேலே லவ்வில் இருக்கான். அவன் வந்து என்கிட்ட தயங்க மேரேஜ் பண்ணி வையின்டான். நானும் தயங்கிட்ட பேசினேன், ஓகேன்னு சொல்லிட்டான். இவங்க 2 பேர் வெளியில் கூட்டிகிட்டு போகும்போது தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. இப்போ என்ன பண்ணுறது, அவனுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ வந்து இப்படி சொல்லிட்டுருக்க. டேய் அதுக்காண்டி நீ மேட்ரு முடிச்ச ஒரு ஆளை உன்னோட ஃப்ரெண்டு அதுவும் பாண்டுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க போறியா ஜேகே? டேய் நான் ஏற்கனவே ஹெல்த்தி ஃபீலிங்கில் இருக்கேன், இதில் நீ வேற ஏன்டா இன்னும் பேசி என்ன டென்ஷன் பண்ணிட்டுருக்க? யாருடா? நானாடா உன்னை டென்ஷன் பண்ணிருக்கேன்? நீ தாண்டா மச்சான் என்னையே டென்ஷன் பண்ணிருக்க. டேய் தேங்க் பாவண்டா, உன் மேலே ஃபாலோ ஆகிட்டேனா பாண்டை பேசி சமாளித்து தேங்க நீ மேரேஜ் பண்ணிக்கூடா. எனக்கு அவன் மேலே அப்படி ஒரு திங்கிங்கே இல்லைடா. இல்லாமலையாடா ஒன்றா ஸ்டே பண்ண போனீங்க, ஸ்கிப் பண்ணிட்டு வந்த. ஐயோ அது ஏதோ ட்ரிங்கில் பண்ணிட்டேன். ஏன்டா ட்ரிங்கில் அவன் கூட தான் போய் பண்ணுவியா? ஐயோ உன்கிட்ட போய்ட்டு ஐடியா கேட்டேன் பாரு, என் பற்றி சிறு போல அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் ஃபோனை கட் பண்ணிவிட்டு திருப்பியும் தயாங்கு தான் கால் பண்ணுறான். தயாங் உன்னை நான் உடனே மீட் பண்ணோம், இந்த ஹோட்டலுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலோட நேமே சொல்கிறான். இப்போ தயாங்கும் கிளம்பி அந்த ஹோட்டலுக்கு போகிறான். அவன் சொன்ன ரூமுக்கும் போகிறான். போயிட்டு டோரை நாக் பண்ணுறான். ஜேகே வந்துட்டு ஓப்பன் பண்ணுறான். ஓப்பன் பண்ணி தயாங்கோட ஹேண்டை பிடிச்சி அந்த ரூம்குள்ளே இழுத்து தயாங்கோட லிப்பில் கிஸ் பண்ணுறான். அப்படியே திருப்பி தயாங் பேக் கிஸ்ஸு.
அங்கேயும் வச்சு ஸ்டே பண்ணுறாங்க. ஏன் ஜேகே இப்போ பாரு என் கூட இப்படியே பண்ணிக்கிட்டே இருக்க? இங்கே பாரு, எதுவும் கேட்காத, எல்லாமே முடிஞ்சு. இப்போ போ, பாத்ரூம்க்கு போ. எதுக்கு? போடா. எதுக்கு ஜேகே? போடான்னு சொல்லணும், கீழ்றா, போடா பாத்ரூம் போடா அப்படின்னு சொல்லிட்டு தாயங்க பிடிச்ச வம்படியா ஜேகே பாத்ரூம்குள்ளே தள்ளி விடுறான். வந்துருச்சாடா? என்னது ஜேகே? ஏய் அதான் மாதம் மாதம் வரும்ல, அது வந்துருச்சா? என்னடா கிறுக்கு பயலே, வரல. வந்திருக்கணுமே. வரலன்னு சொல்லிட்டுருக்கேன், வந்திருக்கணுன்ற. நான் இப்போ என்ன தான் பண்ணுறது? எதுக்கு இப்படி வந்து என்கிட்ட கேட்டுட்ருக்க? தயாங்கா, வருமா வராதாடா? வராதுடா. கன்சீவாக இருக்கும்போது எப்படா வரும்? ஏய் நீ உண்மையிலே கன்சீவாக தான் இருக்கியா தயாங்கா? ஆமாம் ஜேகே, உன்னோட பேபி என் வயிற்றுக்குள்ளே இருக்குது. ஐயோ, இவன் வேற இதே சொல்லி கடுப்பேற்றிக்கிட்டு இருக்கானே. தயாங்கா, இன்னைக்கு நைட்டு எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. நான் ஒரு வாரம் ஊர்லையே இருக்க மாட்டேன்டா. எப்பட்றா இதை நான் மேனேஜ் பண்ண போகிறேன்? எங்கே போகிற? பாரு, எனக்கு முக்கியமான பிஸ்னஸ் மீட்டிங் இருக்குது. நான் முக்கியமான விஷயத்துக்காண்டி தாய்லாண்டு போக போகிறேன். இதை எப்பட்றா நான் மேனேஜ் பண்ணுவேன்? சத்தியமாக என்னால் முடியலை தயாங்கா. ஏன் ஜேகே, நான் என்னை பார்த்துக்குருவேன். நீ என்னை நினச்சி ஒன்றும் ஃபீல் பண்ணாத. நீ போயிட்டு வா, சேஃப்டியாக போயிட்டு வா, ஓகேவா? ஐயோ கடவுளே, நான் என்ன சொன்னால் இவன் என்ன சொல்கிறான்? எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவும் நெக்ஸ்ட்டு அவனோட ட்ரிப்புக்கு பிளான் பண்ணி தாய்லாண்டு போகிறதுக்கு எல்லாத்தையும் ரெடி பண்ணிகிட்ருக்கான். இருந்தாலும் அவன் மனசெல்லாம் பக்குன்னு இருக்கு. இவன் வேற கன்சீவாக இருக்கேன்னு சொல்லிட்டுருக்கான். யாரோட பிள்ளைய நம்ம தலையில் கட்ட போகிறான்னு தெரிலன்ற மாதிரி இவன் ஒரு மாதிரி திங்க் பண்ணிகிட்டே தாய்லாண்டுக்கு கிளம்பிட்டுருக்கான். இப்படியே டேஸு ஸ்கிப் ஆகுது. ஆனால் டெய்லியும் ஜேகே பேங்க்கு கால் பண்ணி வந்துருச்சான்ற மாதிரி தான் கேட்க, அவனும் வரலேன்னு தான் சொல்லிட்டுருக்கான். இப்போது ஜேகேவுமே ரொம்ப ஒர்க் பிஸியில் இருக்க பேங்க்கு கால் பண்ணுறதையும் ஒரு வாரமாக நிப்பாட்டிட்டான். இப்போ வந்துட்டு ஜேகேக்கு தாய்லாண்டில் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு அவன் இந்தியாவுக்கு பேக்கப் ஆகிட்டான். அவன் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குற பர்சனே நம்ம தாயங்க தான் இருக்கான். தாயங்க பார்த்தோன்னே ஃபஸ்ட்டு தாயங்க என்ன சொல்ல வரான்றதை கேட்காம அவன் ஸ்டார்டிங் எடுத்தோடனே தாயங்கோட லிப்பில் கிஸ் தாண்டா பண்ணுறான். தாயங்க ஸ்கிப் பண்ணுறான். ஜேகே என்ன பண்ணுற நீ? ஏய், இதுக்கப்புறம் என்னால் முடியாதுடா. பாரு, உன்னோட பிள்ளைக்கு காரணமே நான் கிடையாதுடா. ஏன்டா உனக்கு புரிய மாட்டேங்குது? ஜேகே, நான் சொல்கிறது அம்சம் கேளு ஜேகே. நீ ஒன்றும் சொல்ல வேணாண்டு மயிறு. நீ உன்னை வர வைக்காம, உனக்கு அதை வர வைக்காம நான் சத்தியமாக ஓயவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தாயங்க தூக்கி பெட்டில் மூவ் பண்ணி போடுறான். ஜேகே, நான் சொல்கிறது அம்சம் கேளு ஜேகே. கேட்க மாட்டேன், நீ எதுவும் சொல்லவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கோட லிப்பில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டுருக்கான். ஜேகே, நான் சொல்கிறது கேளு ஜேகே. கேட்க மாட்டேன்டா, கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஹேண்ட் எடுத்து தாயங்கோட மவுத்தில் வச்சு மூடிட்டு தாயங்கோட அப்ஸ் பூரா கிஸ் பண்ணிட்டுருக்கான். ஜேகே, நான் சொல்கிறது கேளு ஜேகே. ஜேகே, நான் சொல்கிறது கேளு ஜேகே. கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தாங்கோட ஜேகேயோட ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு அவன் தாங் கூட ரொம்பவே ஹார்டாக ஸ்டே பண்ணிட்டுருக்கான். இப்போ இந்த சீனெல்லாம் முடிச்சுட்டு தாங் ரொம்ப அழுதுட்டு உட்காந்துட்ருக்கான். ஏய், இப்போயும் நடக்கிற மேட்ரு தானே, இப்போ என்ன நீலிக்கண்ணீர் வடிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தாங்க பார்த்து கேட்க தாங் ஜேகேயோட சீஸ்லேயே ஸ்லாப் பண்ணுறான். என்னோட பொறுக்கி ராஸ்கல், எப்போ பாரு என்கிட்ட வந்து இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க? நான் சொல்கிற வர்றதை எதையாவது காது கொடுத்து கேட்குறியாடா நீ? என்னடா கேட்கணும்? உன் பிள்ளைக்கு நான் தான் அப்பேன்னு சொல்லுவேன், அதை கேட்டு நான் உட்காந்துட்டு இருக்கணுமா? அதுக்கு ரீசனே நான் கிடையாது. அதை கேட்டு நான் உட்காந்துக்கிட்டே இருக்கணுமா தான்? ஆமாடா, அதுக்கு ரீசன் நீ கிடையாதுடா. ஏன்னா நான் கன்சீவே கிடையாதுடா. தயாங்க, என்ன சொல்கிற? ஆமாம், நான் கிடையாது. பீரியட் வந்துருச்சு. எப்போ? நீ 1 வீக் எனக்கு கால் பண்ணி எதுவுமே கேட்கல, அந்த டைமில் வந்துருச்சு ஜேகே. இதை ஏன்டா இவ்வளோ லேட்டாக சொல்கிற? என்னை எங்கடா நீ சொல்ல விட்ட? வந்தோடனே லிப்பில் கிஸ் தாண்டா பண்ணேன். நான் சொல்ல வர்றது ஏதாவது கேட்டியாடா? என் வாயை மூடிக்கிட்டேன். நான் என்ன பண்ணுவேன்? நான் தான் கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் புரிய வைக்கிறேன் சொல்லிட்டுருக்கேன். மெண்டல் மாதிரி எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்க. அச்சோ எனக்கு மட்டும் ஏண்டா கடவுளை இப்படிலாம் ஏதாவது ஒரு சோதனையை கொடுத்துக்கிட்டே இருக்கா? ஐயோ, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது? நீ ஒன்றும் பண்ண வேணாம். இப்போ என் ரூமை விட்டு வெளில போ.
அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேவை தாங்க வம்படியாக பிடிச்சி ரூமை விட்டு வெளில தள்ளிடுறான். டே முட்டை பையில ஜேகே, அவன் தான் ஏதோ பேச வந்தான்ல, அவனை பேச விட்டுருக்கலாம்ல, அவன்கிட்ட போயிட்டு இப்படி பண்ணிட்டேடா. ஐயோ என்ன நடக்க போகுதுன்னு தெரிலையே, இந்த பாண்டுக்கிட்ட நான் என்னதான் சொல்லி சமாளிக்க போகிறேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவன் முழிச்சுக்கிட்டே தாங்கோட ரூமுக்கு வெளில நிற்க உள்ள தாங்க ஏன் தான் அந்த கிறுக்கு பையன் நான் சொல்கிறத கேட்கவே மாட்டேறான். எப்போ பாரு என்கிட்ட இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கான், என்னோட ஃபீலிங்ஸோட ரொம்ப விளாண்டுக்கிட்டு இருக்கான். ஏன்டா ஜெகி இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, நான் இன்னொருத்தவனுக்கு பொண்டாட்டியாக போகிறேன், ஆனால் நீ என்கிட்ட இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஒரு விதமாக ஃபீல் பண்ணிட்டுருக்கான். இப்படியே டேஸு ஸ்கிப் ஆகுது, ஒரு 1 மந்த்து ஸ்கிப் ஆகுது. திருப்பியும் ஜேகே தாங்க கால் பண்ணி வந்துருச்சான்னு தான் கேட்டுட்ருக்கான். இப்போ உனக்கு என்ன தாண்டா பிரச்சனை? டேய் உனக்கு வந்துருச்சாடா? வரலடா தொலைஞ்சு. எப்படிடா வரும்? ஏண்டா லேட்டாக கூட வரும்டா, போன மாதம் அப்படி தாண்டா வந்துச்சு, இந்த மாதம் அதுவும் வந்து தொலையாதுடா. ஏண்டா? ஆனா நான் தான் உள்ள விட்டுட்டேனே. என்னத்த? அதை தான். ஏண்டா பொறுக்கிறாஸ்கள் இப்படி பண்ணுற? நான் என்னடா பண்ணுவேன்? பாரு அது என்னான்னு தெரில, ஒரு வாரம், அது ஒரு வாரன்றது 2 வாரம் ஆச்சு. உன்னை விட்டு பிரிஞ்சு நான் போய் தாய்லாண்டில் இருந்தேனா, உன் கூட இருந்த ஃபீலிங்ஸ் அதிகமாக உன்னை ரொம்ப மிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகேன்னு சொல்லிட்டு உன் கூட லைட்டாக பண்ணுவேன்னு தான் நினச்சேன். ஆனால் அது ரொம்ப ஹார்டாக போய் எல்லாம் உள்ளே போயிடுச்சு. சரி உள்ளே போயிடுச்சு, ஆல்ரெடி நீ தான் அன்சீவாக இருக்கல, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் திங்க் பண்ணேன். ஆனால் நீ பெரிய குண்டா தூக்கி என் தலையில் போட்ட. இப்போ உன்னோட வயிற்றில் வளர்கிற குழந்தைக்கு நான் தாண்டா உண்மையான அப்பா. டேய் அப்படிலாம் இருக்காது, இந்த தடவையும் லேட்டாக வந்தாலும் வரும். இல்லை லேட்டாக வராது, நம்ம வேணா செக்அப் பண்ணுவோமா? எப்படி? திருப்பி மேட்ரு பண்ணுவோம். டேய் ஏன்னா இப்போ வர இதே சொல்லிட்டுருக்க? அதான்டா என் ஃப்ரெண்டு ஐடியா கொடுத்தான். டேய் பாண்டுக்கு என்னடா ஆன்சர் பண்ணுவேன்? அது பாண்டுக்கு என்ன ஆன்சர் பண்ணுவியா? அவன் தாண்டா வந்து என்கிட்ட என்ன சொன்னான் தெரியுமா? ஏண்டா ஜேகே, நீ வந்து தான் கூட ஸ்டே பண்ணுவேன், அவனை எனக்கு பிடிச்சி கட்டி வைப்ப, என்னை என்னடா நினச்சிட்டு இருக்கேன்னு என்கிட்ட வந்து கேட்டுட்ருக்கான். நீ என் கூட ஸ்டே பண்ணது அவனுக்கு எப்படி தெரியும்? அதான் என் கூட இன்னொருத்தவன் ஐடியா கொடுத்தான் பாரு. அவன் போயிட்டு ட்ரிங்க் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் அவன்கிட்ட உளறி இருக்கான். அவன் வந்து இவன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டான், இவன் வந்து என்கிட்ட இப்படி கேட்டான். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, ஒரே ஹெல்த்தி ஃபீலிங்காக இருந்துச்சு. அப்புறம் திங்க் பண்ணி பார்த்தேன், எல்லா தப்புக்கும் காரணம் நான் மட்டும்தான். அதனால தான் சரி ஓகே நானே உன்னை கட்டிக்கலான்னு நினைக்கிறேன். இப்போ இது கன்ஃபார்மாக இல்லையான்னு எனக்கு தெரியல, வருமா வராதான்னு ஒன்றுமே புரியலை. ஒரு செக்கப் பண்ணி பார்த்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தாங்கிட்ட கேட்டுட்ருக்க. ஏண்டா எதையும் சீரியஸாகவே எடுத்துக்க மாட்டியா? எல்லாத்தையும் விளாட்டுத்தனமாக தான் எடுத்துக்குவியா? ஏய் அதெல்லாம் எனக்கு சீரியஸாக எடுத்துக்கணுமா விளாட்டுத்தனமாக எடுத்துக்கணுமானா எனக்குலாம் தெரில. இப்போ உனக்கு வருமா வராதா அதுதான் எனக்கு மைண்டுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு. செக்கப் பண்ணும். நான் உன் வீட்டுக்கு வரவா? பொறுக்கி ராஸ்கல், வீட்டு பக்கம் கால் எடுத்து வச்சு நான் காலை ஓடிச்சிருவேண்டா. நான் வருவேன், எனக்கு செக்கப் பண்ணியே பார்க்கணும். நீ எப்படி காலை உடைக்கிறேன்னு நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேயோட ஃப்ரெண்டு அந்த முட்டாள் பையன் சொன்ன ஐடியாவை ஜேகே மாற்றிக்கவே மாட்டான். பட் அவன் கொடுத்த ஐடியா எதுக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லையோ இவனோட ஃபீலிங்ஸ்க்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுது. இப்படியே ஜேகேவும் தாங்கோட வீட்டுக்கு போயிட்டு டோர் நாக் பண்ண, ஆனால் தாங்க ஓப்பன் பண்ண மாட்டான். தாங்க டோரும் ஓப்பன் பண்ணுறா. டேய் நீ சும்மா இப்படிலாம் பண்ணுறதுக்கு நான் தான் கிடச்சேனா? போய் வேற ஆளை தேடுறா. வேற ஆளை தேடிட்டு எதுக்குடா போகணும்? ஜாம்பெல்லாம் ஓன் வயிற்றுல இருக்குடா. என்னது எதுவுமே கன்ஃபார்ம் ஆகலை, அதுக்குள்ளே எப்படி சொல்லிட்டுருக்க? ஆமாம் போன மாதம் நீ சொன்ன, இந்த மாதம் நான் சொல்கிறேன். போன மாதம் எதுவுமே கன்ஃபார்ம் ஆகாமல் நீ தானே என்கிட்ட வந்து சொன்ன. இந்த மாதம் கன்ஃபார்மாக சொல்கிறேன், கண்டிப்பாக சொல்கிறேன், அடித்து சொல்கிறேன். ஆனால் நான் தான் உள்ளே விட்டுட்டேன்ல. இப்படியே சொல்லாத ஜேகே, அப்புறம் இதுவுமே ஃபேக்காக இருக்க போகுது. அதெல்லாம் ஃபேக்காக இருக்க வாய்ப்பே கிடையாது. அஸ்திவாரம் போட்டது யாரு? இந்த மாமால. அப்போ கன்ஃபார்ம் நான் தானே பண்ணணும். என்னடா சொல்கிற? நங்குரத்தை ஸ்ட்ராங்காக போட்டுட்டேன். இந்நேரம் என்னோட டிஎன்ஏ வயிற்றுல இருக்கும். இப்போ டோரை ஓப்பன் பண்ணுறியா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜெக்கி கேட்க, இப்போ தாங்க அப்படியே டோரை ஓப்பன் பண்ணிட்டு என்ன தாண்டா உனக்கு வேணும்? நீ தாண்டா வேணும். உனக்கு இந்த தடவை வருமா வராதான்னு சொல்லிட்டு நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே தாயாங்க ரூம்குள்ளே பிடிச்சிட்டு தள்ளிட்டு போயிடறான்.
திருப்பியும் தான் கூட ஸ்டே பண்ணுறான். ஏன்டா ராஸ்கல் இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்க? இது வரைக்கும் தெரியாமல் பண்ணேன், எப்போ தெரிஞ்சு பண்ணுறேன். ஜேகே, இதுக்கு மீனிங் என்ன? இதுக்கு பேர் தான்டா கிராம்ஸ் ஆஃப்டர் லவ். புரியலை. ஆமாம், ஃபர்ஸ்ட்டு நீ வராதுன்னு சொன்ன, நான் வரும்னு சொன்னேன். இப்போ நீ வரும்னு சொல்கிற, நான் வராதுன்னு சொல்கிறேன். அதுதான்டா கிராம்ஸ் ஆஃப்டர் லவ். புரியலையா? உனக்கு வராதுடா. ஒரு 10 மாதத்துக்கு என்னோட பேபி தான்டா வரும், அதுக்கப்புறம் உனக்கு வரும். அதான் நான் குடிப்பேன். என்ன குடிப்ப? அதான்டா பேபி பிறந்ததுக்கப்புறம் வருமே மில்க்கு, அதை தான். எப்போ வரும்? அடுத்து அதுதான் வரும், அதை தான் நான் குடிப்பேன். உனக்கு புரியுதா? ஜேகே, யூ மீன் நெக்ஸ்ட் மாமா மில்க்? யாடா பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே திருப்பி இந்த அவங்களோட லிப்பில் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். இவங்களோட லவ் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. ஸோ கிராம்ஸால் எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. பேக்ரவுண்டில் நாய்ஸஸ் கேட்டால் அதை எனக்காண்டி இக்னோர் பண்ணி கேட்டால் எல்லாத்துக்காண்டியும் ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தேன் டேகோக்கோட அன்கட்டு அண்ட் டேகோக்கோட நியூ அப்டேட்டு எல்லாமே டெலிகிராம் சேனலில் தான் போஸ்ட் பண்ணுறேன். அதனால் சேனலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேடா. நெக்ஸ்ட்டு ஜெகியும் அண்ட் தயாங்க என்ன சொல்கிறாங்க, மாமா மில்க் தானே சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அதையும் நான் சீக்கிரம் போஸ்ட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஒரு ஒன் ஷாட் எப்படி எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்கடா. ஓகே, ஒரு சிச்சுவேஷன் சாங் போட்டு வரேன், கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு ஹாப்பியாக போங்க. பை டா மிஸ், பாய்.